ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த saree யூஸ் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் ஃப்ராக் ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக் வந்து டீப் நெக்காகவும் பேக் நெக் வந்து க்ளோஸ் நெக் வித் தாஜ்மஹால் டிசைனோட வரப்போகுது. இப்போ வாங்க இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்னோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச்சஸ். இதில் பாதி 8 இன்ச்சஸை நான் ஃபஸ்ட் இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம 1 இன்ச் வந்து இங்கே ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். அதையும் கொடுத்துக்கலாம். அதே 8 இன்ச்சஸ்க்கு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணி மேலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நெக் வித் 2.5 இன்ச்சஸ். இது வந்து எல்லாருக்குமே காமன். 2.5 இங்கே கொடுத்துக்கலாம். இது அதுக்கப்புறமா மாறும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 2.5 கொடுத்துட்டு இப்போ இதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். அதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து டீப் அண்ட் பேக் நெக் வந்து க்ளோஸ் நெக்காக இருக்க போகுது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 39 இன்ச்சஸ் எனக்கு இங்கே வருது. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணணும். ஸோ 39 டிவைடட் பை 6 பண்ணிவிட்டு ப்ளஸ் 0.5 கொடுத்தா 7 இன்ச்சஸ் வருது. இந்த 7 இன்ச்சஸை இந்த ஷோல்டர் ஸ்லோப்ல இருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் என்னோட செஸ்ட் லைன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபுல் ஷோல்டரை அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணணும். இதுக்கு ஷோல்டர் மைனஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2.50. ஸோ எனக்கு இங்கே வருது. என்னோட நெக் ஷேப் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக். அதுக்கப்புறமா நெக்கோட டீப் வந்து 6 இன்ச்சஸ். ஸோ எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. இந்த ரெண்டுமே இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ 1.50 தான் வந்து நான் என்னோட ஷோல்டர் வேல்யூவை நான் மைனஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச்சஸ். அது கூட மைனஸ் 1.50 பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடணும். பண்ணேன்னா எனக்கு 7.25 வருது. ஸோ இந்த 7.25 நான் இங்கே என்னோட ஷோல்டர் லைனில் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதே 7.25 நான் செஸ்ட் லைன்லையுமே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 0.25 இன்ச்சஸ் வெளியே மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு நம்ம இங்கே வந்து கிராஸ் மார்க் ஒன்று மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது என்னோட ஃப்ரண்ட் பார்ட். செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச்சஸ்க்குள்ளே இருந்ததுன்னா 0.75 இன்ச்சஸ் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து இங்கேருந்து 0.75 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிடுவோம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 39 இன்ச்சஸ் ப்ளஸ் 3 இன்ச்சஸ் நான் லூசிங் கொடுத்தேன்னா 42. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10.5 இன்ச்சஸ் வருது. அந்த 10.5 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இந்த லைன்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட நெக் டீப்
அப்புறமா வந்து அபெக்ஸ் பாயிண்ட், வேஸ்ட் லென்த் இதெல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது என்னோட நெக் டீப் வந்து 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட வேஸ்ட் லென்த் வந்து 15 இன்ச்சஸ். ஸோ நான் அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச்சஸாக எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ இது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ரெடி ஷோல்டர் என்னோடது வந்து 2.5 இன்ச்சஸ். அது கூட 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 3.5 இன்ச்சஸாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட நெக் வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா எனக்கு 3.75 இருக்குது. அதே 3.75 என்னோட நெக் டீப் சைட்லையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆர்ம் ஹோல் லைன்லேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம ஸ்கேல் வச்சு இப்படி பார்க்கணும். நம்மளோட நெக் டீப் வந்து இந்த லைனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம இங்கே எந்த கட் ஆஃபுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் இதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 0.25 இன்ச்சஸ் இங்கே வந்து கட் ஆஃப் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து மேலே தான் இருக்குது. ஸோ எந்த கட் ஆஃபும் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட் அவுட் பண்ணணும். டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஸ்லோப்போடு கட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட் அவுட் பண்ணணும். அதுக்கு இந்த லைன்லேருந்து எவ்வளோ ஸ்லோப் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து 0.8 இருக்குது. 0.75க்கு ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் ஆஃப் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே 0.25 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு தேவையில்லை. இந்த ட்ரெஸ்க்கு ஆர்ம் ஹோலில் வந்து டாட் கொடுக்க போகிறேன். நம்ம ஆர்ம் ஹோலில் டாட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ப்ளவுஸில் வந்து எந்த க்ரீச்சஸுமே இல்லாமல் பர்ஃபெக்ட் ஃபிட்டடோடு இருக்குமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆர்ம் ஹோல் டாட் மட்டும் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்னோட எபெக்ஸ் பாயிண்ட்டை வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 10.5 இன்ச்சஸ்க்கு என்னோட எபெக்ஸ் டு எபெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 8 இருந்தது. ஸோ அதில் பாதி 4 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு சார்ட் இருக்குது. நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டாட் வைக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். எனக்கு வந்து 39 இன்ச்சஸ்ங்கிறனால எனக்கு வந்து 1.50 வருது. ஸோ இந்த 1.50 நான் இங்கே டாட்டாக மார்க் பண்ண போகிறேன். அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த 1.5 இன்ச்சஸ் நம்ம இன்ச் டேப்பில் எடுத்துகிட்டு நம்மளோட செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா அதில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகணும். இது வந்து எங்கே நம்மளோட கர்வில் டச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிடணும். கர்வ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது எந்த இடத்துல நம்ம இன்ச் டேப் இப்படி டச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். நம்ம இதோட மிட் பாயிண்ட்ல இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு 0.75 இன்ச்சஸ் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 0.5 இன்ச்சஸ் தள்ளி நம்ம அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போது இங்கேருந்து 1.5 எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணி நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா இந்த லைன் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இப்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சஸ் இருக்குது. அதே 3.5 இங்கே வைக்கணும். எனக்கு இங்கே கரெக்டாக வருது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம இங்கே 1.5 இன்ச்சஸ் டாட் கொடுத்தனால இங்கே நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எப்படின்னா அதே 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம இங்கே கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஸ்கேலை இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா இந்த மார்ஜின் எப்படி நமக்கு க்ராஸாக போகுதோ அதே மாதிரி இந்த ஸ்கேலை அது டச் ஆகிற மாதிரி வைக்கணும். நம்ம இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு க்ராஸாக தான் லைன் போகும். அது நம்ம எந்த க்ராஸாக போனாலுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நம்ம இந்த மார்ஜின் வந்து கரெக்டாக நம்மளோட ஸ்கேல் வந்து இப்படி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு லைன் போட்டுக்கணும்.
அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு லைன் வரையணும். அது எதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா, இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் இப்படி போகுது இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த ஸ்கேலை இந்த இந்த பாயிண்ட் வர்ற வரைக்குமே நம்ம வந்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதே பொசிஷனில் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போது எனக்கு இங்கே டச் ஆகிடுது. ஸோ நான் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் நான் ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு கிராஸ் மார்க் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இதை இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் நம்மளோட புது ஆர்ம் ஹோல் மார்க். இப்போது நம்ம இந்த டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இப்படி மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த கர்வோட பொசிஷன் கரெக்டாக நம்மளுக்கு இப்படி இருக்கணும். சப்போஸ் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இதை இப்படியே விட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணலாம். அதே மாதிரி தான் என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 16 இன்ச்சஸ். அதில் பாதி 8 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிட்டு போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் நம்ம கொடுத்துக்கணும். அதே 8 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட நெக் வித் 2.5 இன்ச்சஸை இங்கே கொடுத்துட்டு இதையும் கனெக்ட் பண்ணிடணும். இப்போது நம்மளோட செஸ்ட் லைன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பேக் நெக்குக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்னோட செஸ்ட் லைன் வந்து 39 இன்ச்சஸில் வருது. ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 39 டிவைடட் பை 6 பண்ணிவிட்டு அது கூட +1 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 7.5 இன்ச்சஸ் கிடைக்குது. அந்த 7.5 இன்ச்சஸை நான் இந்த ஸ்லோப்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் என்னோட செஸ்ட் லைன். அதே மாதிரி இப்போ செஸ்ட் ரவுண்ட் என்னமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்தேன். ஸோ 39 + 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு டிவைடட் பை 4 பண்ணால் 10.5 இன்ச்சஸ் வருது. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். $1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட லென்த்து மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்லோப்பில் இருந்து தான் நம்மளோட லென்த்து, நெக் டீப் இதெல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்போம். பட் பேக் போர்ஷனுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்மளோட லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போதுமே ஃப்ரண்ட்டுக்கு என்ன லென்த் கொடுத்தோமோ அதை தான் வந்து பேக்குக்கு கொடுக்கணும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வந்து 15 இன்ச்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது கூட 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நான் 16 இன்ச்சஸாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வரைஞ்சி வச்ச ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து 16 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கணும். இப்போ என்னோட வேஸ்ட்டையும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 36 இன்ச்சஸ் + 2 இன்ச்சஸ் லூசிங் கொடுத்துட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணால் 9.5 இன்ச்சஸ் வருது. ஸோ 9.5 நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் போர்ஷனில் வந்து டாட் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணிவிட்டு அது கூட 1.5 இன்ச்சஸ் நான் இங்கே வந்து அலவன்ஸ்க்கு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிடணும். இப்போது நம்ம இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்.
மிட் பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம இங்கே கொடுத்துருப்போம் இல்லையா, எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். நம்ம 8 கொடுத்துருக்கோம் இல்லையா, இதிலிருந்து 0.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி நம்ம இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் மார்க் பண்ணணும். இப்போ நான் மேலே 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 7.5 இன்ச்சஸை நான் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். அதே 7.5 இன்ச்சஸை என்னோட செஸ்ட் லைன்லையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி இப்போ ஆர்ம் ஹோலோட கிராஸ் மார்க்குக்கு நம்ம இந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ பேக் பார்ட் வந்து லெஸ் தென் 40 இன்ச்சஸ் செஸ்ட் சைஸ் இருந்தது அப்படின்னா 1 இன்ச்சஸ் வந்து நம்ம இங்கே கிராஸ் மார்க் கொடுக்கணும். அதை இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம 1 இன்ச்சஸ் இப்படி கிராஸாக ஒரு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம ஷோல்டர் வேல்யூலேருந்து கொஞ்சம் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளோட ரெடி ஷோல்டர் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ 2.5 இன்ச்சஸ்க்கு 0.50 மைனஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா, இங்கேருந்து 0.50வை இப்படி மெஷர் பண்ணிக்கணும். 0.50 மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளோட இங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததா இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம நெக் டீப்பை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். என்னோட நெக் டீப் வந்து 3 இன்ச்சஸ் நான் கொடுக்க போறேன். ஸோ 3 இன்ச்சஸ்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ரெடி ஷோல்டரை நான் இங்கே மார்க் பண்ணிக்க போறேன். 2.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 3.5 இன்ச்சஸா நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட நெக் வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு 4 இன்ச்சஸ் இருக்கு. அதே 4 இன்ச்சஸை நான் என்னோட நெக் டீப்லையுமே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா என்னோட நெக் ஷேப்பை வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். மேலேருந்து 1 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 0.75 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து கீழே வந்து ஒரு தாஜ்மஹால் டிசைன் கொடுக்க போறேன். அதனால நான் இந்த நெக் டீப்ல இருந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கீழே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட நெக் டீப்பை வந்து நான் இங்கே வந்து ஒரு 8.5 இன்ச்சஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். என்னோட நெக் வித் என்ன இருந்ததோ அதே அளவை நான் இங்கேயுமே வந்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்க போறேன். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு கிராஸ் லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த வேஸ்ட் லைனுக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சமா தள்ளி இப்படி நம்ம இந்த 2 மார்ஜினுமே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். அது மாதிரி நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணிடணும். இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இது எந்த டைரக்ஷன்ல அப்படி போகுதோ அந்த லைனை நம்ம அப்படியே வந்து இங்கே ட்ரேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே நம்ம இப்படி ட்ரேஸ் பண்ணிடணும். இப்போ இந்த லைனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வை வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இதையுமே வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடணும்.
பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படுது அப்படின்றக்கலாம். என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு 9.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் ரெண்டாக ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டோட்டலாக 19 இன்ச்சஸ் வருது. ஸோ அந்த 19 இன்ச்சஸ் கூட இன்டூ 3 பண்ணணும். பண்ணேன்னா எனக்கு 57 இன்ச்சஸ் வருது. எனக்கு வந்து நான் இந்த 1.5 இன்ச்சஸ் சேர்க்கல இல்லையா? ஸோ இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5. ஸோ டோட்டலாக 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் எனக்கு 60 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் ஒரு பக்கத்துக்கு வந்து எனக்கு பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு 60 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து தேவைப்படுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்தேன்னா எனக்கு 120 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் தேவைப்படுது. இப்போ எவ்வளோ இன்ச்சஸ்க்கு பாக்ஸ் ப்ளீட் வைக்கணும் அப்படின்னா என்னோட டோட்டல் வெயிட் ரவுண்ட் வந்து 38 இன்ச்சஸ். அது கூட 10ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு 3.8 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 3 இன்ச் அளவுக்கு தான் என்னோட பாக்ஸ் ப்ளீட் இருக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1.5 இன்ச்சஸ் வந்து அந்த சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3.8 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கை வந்து விட்டுறணும். விட்டுட்டு செகண்ட் மார்க்கிங் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கில் கொண்டு போய் வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட தேர்ட் மார்க்கிங் இருக்கு இல்லையா? இந்த மார்க்கிங் எடுத்துட்டு போய் அடுத்து பக்கத்தில் கொண்டு போய் இப்படி வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளீட் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி தான் இந்த ப்ளீட் எடுத்துட்டு வந்து இது மேலே வைக்கணும். அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு போய் இங்கே வைக்கணும். அவ்வளோதான், அழகான பாக்ஸ் ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.